So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 12th and 15th வரைக்கும். So சில articles மட்டும் tomorrow current affairs we will cover. Today's current affairs. So because we having huge so lot of articles to discuss. Okay. So first article, that is US Treasury removed India from the watch list. So currency monetary list. So we will discuss. So currency manipulation என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. First, there is a concept called as currency manipulator. Manipulation in the sense, இப்போ example, இந்தியாவோட trade with USA இல்லைனா foreign countries, இந்தியாவுக்கு நிகரான ருப்பி, the value ஒரு டாலருக்கு ஈக்குவலாக இட் இஸ் 70. இப்போ 80 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 82 ஆர் 83 அப்ராக்சிமேஷன். ஸோ 80 நான் போடுறேன். இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா யூ நீட் டு பே வித் USA ஃபார் $1, யூ நீட் டு பே ஃபார் 80. இப்போ ருப்பி வீக்கனிங் ஆகுது. ஸோ இட் வில் பிகம் 85-90. தட் இஸ் கால்ட் அஸ் டிப்ரிசியேஷன் ஆஃப் ருப்பி ஆர் வீக்கனிங் ஆஃப் ருப்பி. ருப்பி வந்து வீக்கனிங் ஆகிறது. சப்போஸ் இது ஸ்ட்ரென்தனிங் ஆச்சு அப்படின்னா, ஸோ வீக்கனிங் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டாலர்ஸ் நீங்கள் பே பண்ணுறதுக்கும் யூ நீட் டு பே 85, அதுக்கப்புறம் 90 when it depreciates. அப்போ நீங்கள் முன்னாடி பே பண்ணது 80, now it is you are paying more. ஸோ நீங்கள் உங்களோட இம்போர்ட்டுக்கு வந்து அதிகமாக நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். when it strengthens அப்படின்னா 78, 70, 75, 70 இப்படி போகிறதுக்கு பேர் ஸ்ட்ரென்தனிங். அப்போ முன்னாடி நீங்கள் 90 பே பண்ண இடத்துல இப்போ 70 பே பண்ணுறீங்க ஒரு டாலர். ஸோ க்ரூட் ஆயில் நீங்கள் அதிகமாக இம்போர்ட் பண்ணும்போது இல்லைன்னா வெளியிலேருந்து பொருட்களை வாங்கும்போது ஹியர் யூ நீட் டு பே லெஸ் வென் ருப்பீ ஸ்ட்ரென்தன்ஸ். இது வந்து வீக்கனிங் ஆகும்போது ஸோ யூ நீட் டு பே மோர். அப்போது இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்போல்லாம் ருப்பி வீக்கனிங் ஆகும் அப்படின்ற, ருப்பி எப்போ வீக்கனிங் ஆகும் எப்போ ஸ்ட்ரென்தனிங் ஆகும் அப்படின்னா, ருப்பி சர்ப்ளஸ் இன் தி எக்கானமி, டாலருக்கு நிகரான ருப்பி வேல்யூ டிப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் ருப்பி ஃப்ளோ இந்த மார்க்கெட் இஸ் வெரி ஹை. இல்லைனா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தேர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஆஃப் டாலர், யூ ஆர் பர்ச்சேசிங் வித் ருப்பி. இந்தியாவோட ருப்பியை வச்சு நீங்கள் அதிகமான டாலர் பர்ச்சேஸ் பண்ணும்போது டிமாண்ட் ஆஃப் டாலர் வில் இன்க்ரீஸ், ருப்பி வந்து அதிகமாக மார்க்கெட்டில் சப்ளை ஆகும். ஸோ ருப்பி அதனால் வீக்கனிங் ஆகுது எகெயின்ஸ்ட் டாலர். ஸோ இப்படி வீக்கனிங் ஆகும்போது திஸ் வில் ஹேப்பன். அப்போது உங்களோட இம்போர்ட் வில் பிகம் காஸ்ட்லியர். நீங்கள் வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு அதிகமான சார்ஜஸ் பே பண்ணணும். அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க, திஸ் இஸ் இம்போர்ட் இஸ் காஸ்ட்லியர். எக்ஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பிகம் சீப்பர். ஹவ் இட் வில், ஸோ நீங்கள் முன்னாடி ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு டாலருக்கு நிகரான பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 70 ருப்பீஸ் ஸ்ட்ரென்தனிங்கில் இருக்கும்போது. வென் இட் வீக்கன்ஸ் யூ வில் கெட் 90 rupees per dollar. அப்போ நீங்கள் அதிகமாக இந்தியாவில் அதே ப்ராடக்ட்டை நீங்கள் விற்கிறதுக்கு 70 கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபாரின் மார்க்கெட்டில் செல் பண்ணும்போது யூ வில் கெட் 90 rupees. தென் ஆட்டோமேட்டிக்கலி யூ பீப்புள் வில் செல் டு தி ஃபாரின் மார்க்கெட். ஸோ எக்ஸ்போர்ட் வில் பிகம் சீப்பர். ஸோ ருப்பி ஸ்ட்ரென்தனிங் ஆகும்போது இம்போர்ட் அதிகமாக நடக்கும், ருப்பி வீக்கனிங் ஆகும்போது எக்ஸ்போர்ட் அதிகமாக நடக்கும். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ருப்பி வீக்கனிங் ஆகும்போது தான் அதிகமாக நடக்கும். காம்படிஷன் இன் தி குளோபல் மார்க்கெட் வில் பி வெரி ஹை. நம்மளோட ப்ராடக்ட் அதிகமாக வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணப்படும். அது ஏன்னா இந்தியாவோட இண்டஸ்ட்ரி பீப்புள் ஹூ ஆர் ப்ரொடியூசிங் த ப்ராடக்ட்ஸ் தே வில் கெட் மோர் ப்ராஃபிட் கம்பேரிங் டு இந்தியன் மார்க்கெட். அதுக்கான ரீசன் த எக்ஸ்சேஞ்ச் ருப்பி வீக்கனிங் ஆகுறது. இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அட் தி சேம் டைம் இப்போது நம்ம கண்ட்ரியோட கரன்சி வந்து ரொம்ப அப்ரிஷியேஷன் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட் வில் பிகம் வெரி ப்ராப்ளமேட்டிக். எக்ஸ்போர்ட் வந்து காஸ்ட்லியராக மாறும், இம்போர்ட் வந்து சீப்பராக இருக்கும். அப்போ வெளியிலேருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுவாங்க, இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியில் போகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி அதுவும் வந்து நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷனை க்ரியேட் பண்ணும், ஜாப் லாஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி. நம்ம இன்றைக்கி டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டில் டிவேல்யூவேஷன் பண்ணுறோம். ஆனால் சைனா போன்ற கண்ட்ரிஸ் வாட் தே வில் டூ, they will weaken the
சைனாவோட ரென்மினிபியை அவங்க வந்து டாலருக்கு நிகராக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீக்கனிங் பண்ணுவாங்க சைனாவோட கரன்சி. அப்போ அது வீக்கனிங் ஆகும்போது சைனாவோட எக்ஸ்போர்ட் வில் இன்க்ரீஸ். ஸோ இதை நம்ம வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ருப்பியை வச்சு நீங்கள் அதிகமாக டாலரை பர்ச்சேஸ் பண்ணும்போது டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகுது, ருப்பி வீக்கனிங் ஆகுது. வென் டாலரை வச்சு நீங்கள் ருப்பி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ருப்பி வில் ஸ்ட்ரென்தன், டாலர் வில் வீக்கன். ஸோ இதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட். ஸோ எதோட டிமாண்ட் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ரேட் ஏறும். ஆனால் சைனா அப்படி கிடையாது. தே வில் டிவேல்யூவேட் த கரன்சி. நிறைய வாட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துகிற. அப்போ அவங்களுக்கு அதிகமான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபாரின்லேருந்து வரக்கூடிய கரன்சிஸ், இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் வந்து அதிகமாக அவங்கள்ட்ட ரிசர்வ் இருக்கும். ஸோ அந்த பர்பஸுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து வீக்கனிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட்ஸ் அ கான்செப்ட், தட்ஸ் அ ஐடியா அபவுட் தி, இதுக்கு பேர் தான் கரன்சி மேனிப்புலேஷன். ஸோ சைனா, ஜப்பான், வேறையும் சில கண்ட்ரி, தட் இஸ் ஜெர்மனி, மலேசியா, தட் இஸ் மலாய், தென் சிங்கப்பூர், தாய்வான் போன்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து கரன்சி மேனிப்புலேட்டர் கண்ட்ரி அப்படின்ற லிஸ்ட்டை வந்து அமெரிக்கா நேம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் அதர்ஸ், அமெரிக்கா தான் அதை நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸோட ட்ரெஷரி அதில் 2 விதமான லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து வாட்ச் லிஸ்ட், இன்னொன்று வந்து மேனிப்புலேட்டர் லிஸ்ட். இந்த வாட்ச் லிஸ்ட், இந்த மேனிப்புலேட்டர் லிஸ்ட்டில் வர்றதுக்கு தேர் இஸ் அ க்ரைட்டீரியா. ஸோ ஃபஸ்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா அவங்களோட யூஎஸ் கூட நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவும் யூஎஸை எடுத்துக்கோங்க. நம்மளோட ட்ரேட் வந்து $24 பில்லியன். அதை க்ராஸ் பண்ணும்போது அவங்க வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைப்பாங்க. ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா இட்ஸ் அ பைலேட்ரல் ட்ரேட். கரண்ட் அக்கௌண்ட், நம்ம இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் 2% ஆஃப் ஜிடிபி. சர்ப்ளஸ் ப்ளஸ் இட்ஸ் நாட் இன் டெஃபிஷியன்சி. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெஃபிஷியன்சி, யூஎஸ் கூட இட் இஸ் சர்ப்ளஸ். சரியா? கரண்ட் அக்கௌண்ட் வந்து சர்ப்ளஸ். இது ஒரு கண்ட்ரி கூட 2% ஆஃப் ஜிடிபியை கிராஸ் பண்ணும்போது, அந்த கண்ட்ரியோட 2% ஆஃப் ஜிடிபியை கிராஸ் பண்ணும்போது தே வில் மேக். அப்புறம் எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் டிவேல்யூவேஷன், டைரக்ட் டிவேல்யூவேஷன் பண்ணலாம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி. இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டாலர்ஸ் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணால் போதும். இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் வீக்கனிங் பண்ணணும் அப்படின்னா, ருப்பியை வீக்கனிங் பண்ணோன்னா டாலர்ஸை மார்க்கெட்லேருந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணும்போதும் ருப்பியோட வேல்யூ வந்து வீக்கனிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேலைகள், டிவேல்யூவேஷன் ப்ளஸ் வீக்கனிங் பண்ணுறது பை பர்ச்சேசிங் டாலர்ஸ் ஃப்ரம் தி மார்க்கெட். ஸோ இப்படி பண்ணும்போதும் ருப்பி வந்து வீக்கனிங் ஆகும். ஸோ இந்த 3 கேட்டகரியில் எந்தெந்த கண்ட்ரிஸ் வருதோ, இந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிஸில் இல்லைனா இதில் 2 க்ரைட்டீரியாவை வந்து எந்த கண்ட்ரி சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ தே வில் புட் இன் டு தி வாட்ச் லிஸ்ட். 3 கண்டிஷனையும் இல்லைனா 3 க்ரைட்டீரியாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வில் பி புட் அண்டர் தி மேனிப்புலேட்டர் லிஸ்ட். மேனிப்புலேட்டர், தட் இஸ் கரன்சி மேனிப்புலேட்டர் லிஸ்ட். ஸோ அப்படி பண்ணுறதுனால இப்போ நம்மளோட கரன்சி வந்து வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ட்ரேடிங் வித் யூஎஸ்ஏ, ஃபண்டிங் வர்றதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அமெரிக்காவிலேருந்து. மேனிப்புலேட்டர், ஸோ இட்ஸ் அ நார்மல் திங். அப்போ நம்ம இப்போ வாட்ச் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்கா தான் பண்ணுது, யூஎஸ் தான் இதை பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் இன்டர்நேஷ்னல். மேனிப்புலேட்டர் லிஸ்ட்டில் இருக்கும்போது அவங்களோட இமேஜ் இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வில் பி டிமினிஷ்ட். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் கரன்சி மேனிப்புலேட்டர் அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் இந்த கான்செப்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற நான் உங்களுக்கு சொன்னேன். வாட்ச் லிஸ்ட்லேருந்து இந்தியாவை ரிமூவ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். Now we will move on to the next article. Okay, the next article related to the Eat Right Station certification. So இது எந்த ஆங்கிளில் கொடுக்குறாங்க அப்படின்றது we need to see. Okay, there is a movement called as Eat Right India movement. ஸோ இது என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபேட்டை நம்மளோட ஃபுட் இதுலேருந்து கம்மி பண்ணுறதுக்காக there is a movement. 3 years we need to reduce our salt, sugar of 30%. அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது and oil consumption, that is trans fat, 30% by 3 years டார்கெட் வச்சுருக்கோம்.
அப்புறம் total that is polar compounds, that is about 25% we need to reduce. So trans fat அப்படின்னா hydrogenated oil, artificially making, so vanaspati, டால்டாஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணக்கூடிய கீஸ், ஆயில்ஸ் எல்லாமே, ஆயில்ஸ்னால் ஆயில்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய கீஸ், ஸோ வெஜிடபிள்ஸ் ஆயில்ஸ்லேருந்து ஸோ எடுக்கக்கூடிய கீஸ், அந்த லைக் அதில் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தட் வில் பி டிரான்ஸ்பேக்ட் அப்படின்னு பேர். ஸோ இந்த டிரான்ஸ்பேக்ட்ஸ் அதிகமாக நான் கன்சியூம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் டைரக்ட்லி ஸ்டோர்டு இன் தி பிளட் வெசல்ஸில் கரெக்டாக போய் அது வந்து அடைச்சிடும். தட்ஸ் அ ரீசன். ஸோ வி நீட் டு ஹாவ் அ ஈட் ரைட் இந்தியா மூமெண்ட். அதில் டிரான்ஸ்பேட்ன்றது மெயின் லோகோ, மெயின் தீமாக இருக்குது. இதுக்கு வந்து லைக் டார்கெட் வச்சு எல்லா இடத்துக்கும் சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம். அதில் ஈட் ரைட் இந்தியா ரைட் ஸ்டேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். மெயினாக ஃபசாய் தான் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி. அவங்க தான் இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போபாலுக்கு வந்து ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இட் வில் கண்டக்டட் பை இன்ஸ்பெக்ஷன், அப்புறம் ஆடிட்டிங், தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் வில் ஹேப்பன். பீப்புள் கிட்ட என்கொயர் பண்ணுவாங்க. ஸோ 1லேருந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 4 ஸ்டார் ரேட்டிங் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் போபால். அப்படின்னா அங்கே சேஃப் அண்ட் ஹைஜீன் ஃபுட், ஹைஜீன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சேஃப் அப்படின்னா டிரான்ஸ்ஃபேட் இல்லாத ஃபுட் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த போபால் ஸ்டேஷன். இதுக்கு முன்னாடி மும்பை சென்ட்ரல் ஸ்டேஷன், அப்புறம் சத்ரபாதி சிவாஜி டெர்மினஸ், அண்ட் தென் யூ ஹேவிங் அனந்த் விஹார், தட் இஸ் இன் டெல்லி. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி இப்போ போபால் வந்து ப்ரொவைட் பண்ணிங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஈட் ரைட் இந்தியா மூமெண்ட்னா என்னது, ஸோ 30% டிரான்ஸ்ஃபேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அவர் டார்கெட் என்னது அப்படின்றது, அப்புறம் ஈட் ரைட் ஸ்டேஷன் சர்டிஃபிகேஷன்னா எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டப்போ தட்ஸ் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் நியூஸ். Okay, the next article related to what you people are seeing, there is an Asian countries oda meeting conduct பண்ணப்பட்டுச்சு. That's why it came in news. So we will discuss about those details. Asian countries yaar அப்படின்றது we will see first. You people can see in the map, that is 10 countries are there actually. Myanmar, Thailand, Laos, Vietnam, Cambodia. இப்போ கம்போடியாவில் தான் இந்த மீட்டிங் நடக்கு, ஏஷியானோட மீட்டிங். கம்போடியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இட்ஸ் ஹேப்பனிங். தென் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ப்ரூனே, பிலிப்பைன்ஸ், இந்த 10 கண்ட்ரீஸுக்கான மீட்டிங் தான் இப்போது கண்டக்ட் பண்ணப்பட்டு இருக்கு. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி ரிலேட்டட் டு திஸ் ஆர்டிக்கிள். சரியா? ப்ரூனே, கம்போடியா, இந்தியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், the Philippines, Singapore, Thailand, Vietnam. So map la Malaysia is missing. Oh, sorry, here it is there. Okay, now we will move on to the article. So 1967 la இந்த ஏசியான் குரூப் வந்து உருவாக்கப்படுது. 1967 பேங்காக், ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்புறம் தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் கண்ட்ரீஸ் எல்லாமே இதோட மெயின் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். அந்த நவ் வி ஹேவிங் 10 கண்ட்ரீஸ். நான் உங்களுக்கு மேப்பில் காமிச்சேன் அந்த 10 கண்ட்ரீஸ். ஸோ வை ஏஷியன் கண்ட்ரீஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆர் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இஸ் தெர் இஸ் அ பாப்புலேஷன் ஆஃப் 650 மில்லியன் பாப்புலேஷன். அப்புறம் ஜிடிபி எடுத்திங்கன்னா 2.8 ட்ரில்லியன் டோட்டலி ஜிடிபி. அது மாதிரி 10 கண்ட்ரீஸ் நான் உங்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் ஓகே, ஸோ வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா, தட்ஸ் சென்ஸ் இஸ் 4th largest trading partner with India. 4th largest
இந்தியாவோட 4th largest trading partner and the 7th largest for ASEAN. இந்தியா வந்து 7th வந்து largest trading partner for ASEAN group. ASEAN கூட we having a free trade agreement with ASEAN countries-னா தனியா பண்ணல, ASEAN group கூட பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, we having trade கிட்டத்தட்ட 10.2% ஆஃப் இந்தியாவோட டோட்டல் ட்ரேடில். இந்தியாவோட டோட்டல் ட்ரேட், these all are facts. It's equivalent to $78.90 billion per year. இதோட டார்கெட் வந்து நம்ம 200 பில்லியன் வச்சுருக்கோம் 2022 எண்டுக்குள்ளாடி. சரியா? அது மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா, இட்ஸ் அ பைலேட்ரல் ட்ரேட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஏஷியன் குரூப்ஸ், இங்கே சொன்ன மாதிரி. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டினா 2001 இருந்து இல்லைன்னா 2000 இருந்து 2021 வரைக்கும் we had FDI of 117.88 billion. சிங்கப்பூர் மட்டும் நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 115 பில்லியன். இதில் இந்தியா இன் ஏஷியன் கண்ட்ரீஸ் தட் இஸ் 55.5 பில்லியன். நம்ம வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் ப்ரைவேட் as well as இந்தியன் குரூப். ஸோ இதில் வந்து நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் இப்போ இந்த மீட்டிங்கில் கலந்துருக்கிறாரு. லாஸ்ட் இயர் இட் வாஸ் அட்டெண்டட் பை அவர் பிரைம் மினிஸ்டர். திஸ் இயர் இட் வாஸ் அட்டெண்டட் பை வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் டங்கர் அப்படின்ற வைஸ் பிரசிடென்ட் தான் கலந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஹி அட்டெண்டட் ஈஸ்ட் ஏஷியா சமிட் ஆல்சோ. அப்புறம் தெர் இஸ் அ இந்தியன் பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ். இது 2019 பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டப்போ இது உருவாக்கப்பட்டது, இந்தியன் பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ். இது என்ன அப்படின்னா, இந்தியன் ஓஷன் அப்புறம் பசிபிக் ஓஷனில் செக்யூரிட்டி ரிலேட்டடாக தீஸ் கண்ட்ரீஸ் ஆர் பார்ட் ஆஃப் பசிபிக் ஓஷன் பார்ட் மெயின்லி. அப்புறம் இந்தியன் ஓஷனையும் பார்டர் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸில் இருக்காங்க. அப்போ இந்த இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் செக்யூரிட்டி ரிலேட்டடாக, மேரிடைம் செக்யூரிட்டி ரிலேட்டடாக, லைக் டெரரிஸ்ட் அப்புறம் ரேடிகலைசேஷனில் இது தடுக்கிறதுக்காக, அப்புறம் சைனாவோட ஆதிக்கத்தை கவுண்டர் பண்ணுறதுக்காக வி கிரியேட்டட் திஸ் 2019 செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மேரிடைம். அதில் மெயின் கான்செப்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் பசிபிக் இனிஷியேட்டிவில் மேரிடைம் செக்யூரிட்டி, ecology, protect the ecology, then resources of this area, maritime resources, அப்புறம் capacity building, so disaster management, அப்புறம் science and technology, trade, connectivity, etc. So these are the main 6 initiatives of the Indian Ocean Pacific Initiative. இது 2019 கிரியேட் பண்ணோம். ஏஷியன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ். இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் கோஆப்ரேஷன் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய ஈஸ்ட் ஏஷியா சமிட் மட்டும் படிங்க, இது போக நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ தட்ஸ் ஆல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகிள். ஓகே, ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 27 தெர் இஸ் அ லான்ச் ஆஃப் மீத்தேன் அலர்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். So what you are seeing in the image, that's a globe சேட்டலைட் மூலமாக மீத்தேன் எமிஷன்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மீத்தேன் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம், அந்த இன்டர்நேஷ்னல் குளோபல் அளவில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் சேட்டலைட்ஸ், நம்ம அனுப்பக்கூடிய ஃபியூச்சர் சேட்டலைட்ஸ்லேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை கொலேட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் வில் பி கிவன் டு தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து அதிகமாக மீத்தேன் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு தே வில் அட்வைஸ். அப்புறம் இதை டேக்கிள் பண்ணுறதுக்கான மெஷர்ஸையும் கொடுப்பாங்க. அலர்ட் வில் பி கிவன். ஸோ மீத்தேனை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி வி ஆர் ரிலீஸிங் பை நேச்சர் இன் த சென்ஸ் பாண்ட்ஸ், அப்புறம் பேடி ஃபீல்ட், அப்புறம் பாண்ட்ஸ், அப்புறம் ரொம்ப ஈரப்பதம் நிற்கக்கூடிய பகுதிகள், மார்ஷி லேண்ட்ஸ், அப்புறம் யூ ஹாவ் த வெட்லேண்ட்ஸ் ஏரியாஸ்.
சுந்தர்பான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டும் வரும். மீத்தேன்ஸ் வந்து அதிகமாக வெளியிடக்கூடிய பகுதிகள். அப்புறம் அனிமல் ரேஞ்சிங், மிருகங்கள் அதிகமாக நம்ம வளர்க்குறது, அதுவும் வந்து மீத்தேன்ஸ். கால்நடைகள், அனிமல் ஹஸ்பண்ட்ரி இஸ் ஆல்சோ லைக் இது வந்து கிட்டத்தட்ட 40% ஆஃப் எமிஷன். ஹியூமன் இன்டியூஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா that is about 60%. ஹியூமன் இன்டியூஸ்ட் மீத்தேன் ப்ரொடக்ஷன், மீத்தேன்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது மோஸ்ட்லி அபவுட் 60% பை தி ஹியூமன். அப்புறம் குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸில் இதோட கான்ட்ரிபியூஷன் இஸ் 17%. why there is an important, why we need to monitor the greenhouse gasesல செகண்ட் கேட்டகரியில் இருக்குது. முதல்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் மீத்தேன் CH4 தான் உங்களுக்கு அதிகமான பாதிப்பை உருவாக்கக்கூடியது. ஸோ இட் ஹேவிங் 80 டைம்ஸ் ஹையர் பொட்டன்ஷியல் தேன் தி கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு எந்த அளவு ஹீட்டை ட்ராப் பண்ணுதோ அதை விட 80 டைம்ஸ் இட் கேன் ட்ராப் த ஹீட். ஸோ குளோபல் வார்மிங்க்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய மீத்தேன். ஸோ இந்த மீத்தேனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெஸ்பான்ஸ், தட் இஸ் மீத்தேன் ரெஸ்பான்ஸ் அலர்ட் சிஸ்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எப்படின்னா, எர்த்துக்கு மேலே யூ ஹேவிங் லாட் ஆஃப் சேட்டலைட், ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ். அந்த சேட்டலைட்ஸை பயன்படுத்தி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க. பல நாடுகள் அனுப்பியிருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் மூலம் அந்த டேட்டாவை வந்து எந்தெந்த நாடு அதிகமாக மீத்தேனை வந்து வெளியிடுறாங்களோ அந்தந்த நாட்டுக்கு வந்து அலர்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. அப்புறம் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கான ஸோ தே வில் கிவ் ஹவு டு காம்பேக்ட் தி மீத்தேன் அப்படின்ற அந்த லைக் என்னென்ன இஷ்யூஸ் என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் தே வில் நோட்டிஃபை இட். ஸோ தட்ஸ் அபவுட் தி மீத்தேன் அலர்ட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். அப்புறம் we having a global target, global methane pledge of 30% pledge வச்சிருக்கோம் 2030 குள்ளாடி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. சரியா? 2020 as the base year. ஸோ 2020 இருக்கிறத விட 2030 we need to reduce 30% of the குளோபல் மீத்தேன். இது லாஸ்ட் இயர் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் முடிவெடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக குளோபல் இனிஷியேட்டிவை வந்து லைக் அச்சீவ் பண்ணுறதுக்காக வி ஆர் மேக்கிங் திஸ் இனிஷியேஷன் நவ். ஸோ தட்ஸ் ஆல். அப்போ எந்தெந்த நாடுகள் அதிகமான மீத்தேன் கேஸஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி போடுறது, இல்லைனா டெவலப்டு கண்ட்ரிஸ் மூலமாக ஃபண்டிங் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை உருவாக்குறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஸோ தட்ஸ் ஆல். So the next article related to the global dashboard for vaccine equity. So it's a dashboard. அது என்ன சொல்லுது அப்படின்னா 1/4 of the vaccinated people, மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், லோ இன்கம் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க 4ல் ஒருத்தர் தான் வந்து வேக்சினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அது கோவிடாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி. ஹை இன்கம் கண்ட்ரிஸ் இருந்தால் 3/4 இஸ் வேக்சினேட்டட். 1/4 of the members of middle income group countries, அது மாதிரி low income countries. 3/4 வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ தட் இஸ் அ வேக்சின் இக்விட்டி இல்லை அப்படின்றதான். வேக்சின் இக்விட்டி அப்படின்னா எல்லாருக்குமே வேக்சின்ஸ் வந்து கிடைக்க பண்ணுறது. ஸோ வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், அது வந்து ப்ராப்பராக போய் சேரல அப்படின்றத இந்த குளோபல் வேக்சின் டேஷ்போர்டில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ப்ளஸ் இம்பார்ட்டண்டாக இந்த குளோபல் டேஷ்போர்ட் ஃபார் வேக்சின் ஈக்விட்டி, திஸ் வாஸ் ஜென்ரேட்டட் பை UNDP, WHO, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. That's all about this article. The next article related to the rule of law index. It was released by World Justice Project. It's a non-profit organization. ஸோ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ், ரூல் ஆஃப் லா அப்படின்னா எந்த கண்ட்ரி இஸ் பேஸ்ட் பை லா, நாட் பை மொனார்கிக்கல் சிஸ்டம். மொனார்கி இருந்தாலும் அந்த கண்ட்ரி வந்து தே ஆர் ஃபாலோயிங் தி ரூல் ஆஃப் லா.
அது கேட்டகரியில் மெஷர் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னலில் 140 கண்ட்ரீஸில் இந்த டேட்டாஸ் எடுக்கிறாங்க. என்ன அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படின்னா டியூரபிள் சிஸ்டம், அப்புறம் டியூரபிள் சிஸ்டம் ஆஃப் லா, தென் இன்ஸ்டிடியூஷனல் நார்ம்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், ஹவு இட் இஸ் ஆக்டிங், தென் கம்யூனிட்டி அக்கௌண்டபிலிட்டி, community commitment, accountability, அப்புறம் open government, accessible of justice. So durable system of law. So பீப்புளுக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்கள், அந்த சட்டங்கள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது. An institutional norms, that is human rights commissions, அதெல்லாம் ப்ராப்பராக செயல்படணும். கம்யூனிட்டி கமிட்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா பீப்புள் ஓரியன்ட் கவர்மெண்ட். தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள் ஹேஸ் த பவர் டு ரிமூவ் தோஸ் பீப்புள். தென் ஓப்பன் கவர்மெண்ட் அப்படின்னா டிரான்ஸ்பேரண்ட், கவர்மெண்ட் என்ன பண்ணுறது அப்படின்றது மறைக்கப்படலை. இட்ஸ் டிரான்ஸ்பேரண்ட் டு த பீப்புள், பீப்புள் கேன் நோ த ரைட் டு இன்ஃபர்மேஷன். அப்புறம் அக்சசபிள் டு ஜஸ்டிஸ், நீதி கிடைக்கிறதுக்கு ஃப்ரீ லீகல் ஜஸ்டிஸ். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் நால்சா free legal aid we are providing. So இதன் அடிப்படையில் the ranking will be given. 140 countries Denmark is the top. இந்த டேட்டா மட்டும் தெரிஞ்சுக்கணும், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் டேட்டா கிடையாது. எந்தெந்த கண்ட்ரிஸ் என்னென்ன கேட்டகரியில் இருக்காங்கன்ற நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். தென் நார்வே, அப்புறம் ஸ்வீடன், ஸோ 1, 2, 3, ஃபின்லாண்ட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்தியா வந்து 77th ரேங்க். அப்புறம் ரொம்ப லாஸ்ட் கேட்டகரியில் இருக்க வெனன்சுலா, ஆப்கானிஸ்தான் போன்ற கண்ட்ரிஸ். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இட் வாஸ் ரிலீஸ்டு பை வேர்ல்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட். 140 கண்ட்ரீஸில் எடுக்கிறாங்க. என்னென்ன கேட்டகரியில் எடுக்கிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்தெந்த கண்ட்ரிஸ் டாப்பில் இருக்காங்க, இந்தியாவோட ரேங்கிங், தட் இஸ் enough. Okay, what you people are seeing in the image, it's about the Tirupati megalithic burial sites. Megalithic burial sites வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ பீரியட் டூரிங் தி நியோலித்திக் அண்ட் சால்கோலித்திக் ஏஜ் டைம் பீரியடில். இந்த சைட் வந்து 2500 இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைட்ஸ். ஸோ இந்த இமேஜ் மேலேருந்து பார்க்குறது ஹியூமன் ஸ்ட்ரக்சர்ஸில் மேட் பண்ணியிருப்பாங்க. அது பில்லர்டு, அதுக்கு மேலே ஒரு பெரிய கல்லை வச்சுருப்பாங்க. கீழே வந்து இட்ஸ் அ கிரேவியார்ட் ஆக்சுவலி. பரியல் சைட்ஸ். ஆந்த்ரோபோமார்பிக் அப்படின்னு பேர். ஆந்த்ரோபோமார்பிக் அப்படின்னாலே மேலேருந்து பார்க்குறது ஹியூமன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அப்புறம் பில்லர்டு ஸ்ட்ரக்சர். இது திருப்பதியில் இந்த சைட் வந்து இருக்குது. இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படலை அப்படின்றதுனால தான் நியூஸில் வந்திருக்கு. தட் இஸ் enough ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். யூ பீப்புள் நோ மெகாலித்திக் பரியல் சைட்ஸ்னால் என்ன. பெரிய கற்களை பயன்படுத்துவாங்க. நியோலித்திக் அண்ட் சால்கோலித்திக் டைம் பீரியடில் சவுத் இந்தியா, மேகாலயன் ஏரியா, அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் ஏரியா, கேரளா, அப்புறம் தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த பரியல் சைட்ஸ் இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ பில்லர்டு டோலமென். மேலே வந்து பெரிய கல் வைப்பாங்க. யூ கேன் சி அந்த இமேஜ். இது திருப்பதியில், ஆந்திராவில் இட் இஸ் கால்ட் அஸ் பாண்டவா குல்லு, இல்லைன்னா பாண்டவோலா பண்டா அப்படின்னு பேர். இந்த மெமரி ஆஃப் பாண்டவாஸ் இட் வாஸ் மேட். ஸோ தட்ஸ் ஆல். கிட்டத்தட்ட 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளோன்னு சொன்னேன். அது மாதிரி சால்கோலித்திக் பீரியட் வந்து 300லேருந்து 500 BC. ஸோ இட் வாஸ் தேர். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நியோலித்திக் அண்ட் சால்கோலித்திக் டைம் பீரியடில் இட் வாஸ் தேர். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். மெகாலித்திக் சைட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எந்த கண்டெம்பரரி ஆஃப் நியோலித்திக் அண்ட் தென் சால்கோலித்திக் ஏஜ் அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த சைட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது, பாண்டவா குலு அப்படின்ற நேம், இதெல்லாம் கேட்பாங்க சில டைமில், கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ஜார்க்கண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாசஸ் a reservation bill, that is SC, ST, அப்புறம் OBC இவங்களுக்கு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 77% ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பண்ணி இந்த லாவை வந்து 9th ஷெட்யூலில்
இதை போட்டிருக்காங்க. ஸோ we need to know why it was in news. அப்புறம் ஏன் 9th schedule என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக நம்மளோட ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா தட் இஸ் எஸ்சி 14.5%, எஸ்டி 14 நினைக்கிறேன் சார், 14.5, இது 7.5. அப்புறம் ஓபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் 27. ஸோ டோட்டலி இட் இஸ் 49 அப்படின்றது. ஸோ 49 வரணும். இது எப்படி டிசைட் பண்ணப்படுதுன்னா இந்திராசானி ஜட்ஜ்மெண்ட். சானி ஜட்ஜ்மெண்ட், இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கோர்ட்டோட ஆர்டர் என்ன அப்படின்னா நீங்கள் ரிசர்வேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், ஆனால் அந்த ரிசர்வேஷன் ஷுட் நாட் கிராஸ், ப்ரீச் பண்ணக்கூடாது. எதை ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸோ இந்திராசானி ஜட்ஜ்மெண்ட்டில் வி நோ தட் த சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டோல்ட், நான் ரீசெண்டாக உங்களுக்கு மண்டல் கமிஷன் கேஸ்லாம் சொல்லுது, மண்டல் கமிஷனில் ரிசர்வேஷன் வாஸ் கிவன் ஃபார் 27%. மண்டல் கமிஷனால் ரெக்கமெண்டேஷன் அண்ட் இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை தி விபி சிங். அப்புறம் நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்துட்டு இதை வந்து கிரீமி லேயர் கான்செப்ட் கொண்டு வந்தால் இட் வாஸ் அக்செப்டட் பை தி இந்திராசானி ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் 10% ரிசர்வேஷன் ஃபார் தி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் ஓசி, தட் இஸ் ஃபார்வர்டு கம்யூனிட்டி வந்து கேன்சல் பண்ணப்படுது. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கலாம், ஆனால் 50% மார்க்கை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. 50%க்கு மேலே போகக்கூடாது அப்படின்றது. ஸோ இப்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் we are providing 69% ஃபார் ஓபிசி. ஸோ அதே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 9th schedule போட்டு வச்சுருக்கோம். 9th schedule இஸ் அ கிளாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1951, ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். இந்த ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 31A அப்புறம் 31B வாஸ் இன்ட்ரடியூஸ். 31Bல தான் இந்த 9th schedule இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த 9th schedule என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் எ சாக். ஸோ இந்த 9th scheduleக்குள்ளாடி எந்தெந்த லாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் அ லா அண்ட் புட்டிங் இட் இன் டு தி 9th schedule, it cannot go for judicial review if it's violate any fundamental rights. You can't go for judicial review. But 1980 Minerva Mill case-la Supreme Court clearly told that if it touches the basic structure, we will interfere. So basic structure touch பண்ணாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணி 9th schedule you can conceal it from the judicial review. Judicial reviewலேருந்து நீங்கள் அந்த சட்டத்தை காப்பாற்ற முடியும். பட் if it touches the basic structure, we will interfere அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ you people have to study. ஆல்ரெடி இந்திராசானி ஜட்ஜ்மெண்ட் நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் இந்த 9th schedule கிளாஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, the next current affairs related to the next article related to the data localization. So globally there is a discussion data residency. So data localization என்றது by example Amazon இல்லைனா Google is taking a lot of data from you people. So they are from US origin. ஆனால் இந்தியாவிலேருந்து டேட்டாஸ் எடுக்கிறாங்க. ஸோ உங்களோட டேட்டாஸ் வில் பி சேவ்ட் இன் தி USA. அப்போது சம்டைம்ஸ் ஏதாச்சும் இப்போ அமேசான் இஸ் ஹேவிங் எ பே, ஜிபே இருக்குது, அண்ட் தென் ஏதாச்சும் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இஃப் இட் இஸ் அஃபெக்டிங் இந்தியாவோட பீப்புளோட ரைட்ஸை பாதிக்குது அப்படின்னா நீங்கள் அமேசானை சூ பண்ண முடியும். அது மாதிரி லைக் கூகுளை நீங்கள் சூ பண்ண முடியும். பட் எனிவே இந்த டேட்டா வில் பி சேவ்ட் இன் தி USA. ஸோ ப்ரொடெக்ஷன் நமக்கு வந்து கேரண்டீட் கிடையாது. ஸோ தே கேன் எஸ்கேப் பை தி US law. யூஎஸில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை வச்சு அவங்க வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டா லோக்கலைசேஷன். அப்படின்னா இது இந்தியாவில் மட்டும் இல்லை, தேர் இஸ் a general data protection regulation. The first law passed in the EU related to data privacy, that is data privacy category. ஸோ டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும், நம்மளோட டேட்டாஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படக்கூடாது அப்படின்னா டேட்டா லோக்கலைசேஷன் இஸ் த மஸ்ட் திங்.
Data localization is nothing, saving the data இல்லைன்னா storing the data within the boundary of the country. எந்த கண்ட்ரிலேருந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியில் சேவ் பண்ணுறது பேர் தான் டேட்டா ரெசிடென்சி ஆர் டேட்டா லோக்கலைசேஷன் வித்தின் த கண்ட்ரி பார்டர் இல்லைன்னா பவுண்ட்ரி ஆஃப் த கண்ட்ரி. என்ன டேட்டா நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ ஃபோன்பே, அப்புறம் யூ ஹேவிங் ஜிபே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஸோ மணி ரிலேட்டட், ஃபினான்ஷியல் ரிலேட்டட். அப்போது ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அவங்க நீங்கள் கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேட்டா ப்ரொடெக்ஷன் கேட்டகரி. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன ப்ரொடெக்ஷன் அப்புறம் ப்ரைவசி இஸ் அன் இஷ்யூ நவ். அப்போது வாட்ஸ்அப் எல்லாருமே உங்கள் டேட்டாஸ் வந்து இங்கே சேவ் பண்ணப்படுதுன்னா ப்ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே கம்ப்ளைண்ட்ஸை நம்ம உருவாக்க முடியும். ஸோ தே கேன் பி லைக் நம்மளோட ப்ரைவசியை வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு யாருக்கும் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். அப்போது இதில் இருக்கக்கூடிய பேரியர்ஸ், சப்போஸ் டேட்டா லோக்கலைசேஷன் வர்றதுனால பெரிய பெரிய கம்பெனிஸ் எந்த அளவு பாதிக்கும்னா அவங்க வந்து தனி சர்வர்ஸ், இப்போ அமேசான் தே ஹாவ் டு மேக் சர்வர்ஸ் இன் இந்தியா. எல்லா கம்பெனிஸுமே அவங்களுக்கான சர்வர்ஸை இந்தியாவில் வைக்கணும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அதுக்குன்னு ஆஃபீஸர்ஸ் ஹாவ் டு பி அப்பாயிண்டட். ஸோ அது அவங்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்கும். ஸோ இது நமக்கு இந்தியாவுக்கு அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். அவங்களுக்கு அது வந்து ட்ரேட் ஃப்ரீ ப்ரீச்சிங், தட் இஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ப்ரீச் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்களோட நார்மல் ட்ரேட், டிஜிட்டல் ட்ரேட் நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ ஃப்யூச்சரில் டேட்டா வில் பி மோர் வல்னரபிள் இஃப் இட் இஸ் நாட் ஸ்டோர்ட் இன் தி ரெசிடென்சி, தட் இஸ் டேட்டா ரெசிடென்சி இல்லை அப்படின்னா, டேட்டா லோக்கலைசேஷன் இல்லை அப்படின்னா இட் கேன் ப்ரீச் தி ப்ரைவசி. ஸோ இட் கேன் பி மிஸ்யூஸ்ட் for manipulating something. So that's all. So that's all about this news. இது டேட்டா லோக்கலைசேஷன்னா என்ன, டேட்டா ரெசிடென்சின்னா என்ன அப்படின்றது தான். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ த ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி சிபி ராமசாமி ஐயர். ஸோ திவான் ஆஃப் கேரளா, ஆக்சுவலாக ட்ரிவாங்கூர் சமஸ்தானத்தோட திவானாக இருந்த பர்சன் 1936 to 1947 வரைக்கும். அதுக்கு முன்னாடி 1947, அதுக்கு முன்னாடி he was advisor to the king திருநாள் பாலராமவர்மா. சரியா? அதுக்கு முன்னாடி he is an advocate to the மெட்ராஸ் பிரசிடென்சி. பிரிட்டிஷர்ஸோட லாயராக இருந்திருக்காரு முன்னாடி. நவ் ஸோ 1936 to 1947 வரைக்கும் he was a திவான் ஆஃப் ட்ரிவாங்கூர். ஸோ எதனால் இது நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, இட்ஸ் அபவுட் த கான்ட்ரவர்சி டாக்கிங் ரிலேட்டட் டு சிபி ராமசாமி ஐயர் வெர்ஸ் கவர்னர். ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். வை ஹீ கேம் இன் நியூஸ் அப்படின்னா, சிபி ராமசாமி ஐயர் வந்து ஹி அட்வைஸ் த கிங் டு நாட் ஜாயின் வித் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை விட்ரா பண்ணும்போது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக இருக்கிறது தான். எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசோசியேஷனில், அதுக்கு பிறகு தான் சைன் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்களும் இண்டிபெண்ட்டாக இருக்க தான் விரும்புனாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் ஹூ அகெயின்ஸ்ட் ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரியாக இருக்கிறது, இல்லைனா பாகிஸ்தானோட சப்போர்ட்டோட, இல்லைனா முகமது அலி ஜின்னாவோட சப்போர்ட்டோட ஒரு இண்டிபெண்ட் ஸ்டேட்டாக இருக்கிறத அவங்க விரும்பலை. ஸோ சிபி ராமசாமி ஐயர் வந்து ஒரு வாட்டி நைட்டில் வெளியில் போயிட்டு வரும்போது he was attacked by a mob and he was severely injured, and then 25th July this assassination happened and then he escaped. பயங்கரமான இன்ஜுரியோட he escaped and finally அதுக்கு பிறகு தான் ட்ரிவாங்கூர் வந்து இந்தியா கூட சேர்றதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது. ஸோ பீப்புள் வந்து அதுக்கு எதிராக போராடினதுனால, அட்டாக் பண்ணதுனால. ஸோ இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்னர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் லீகல் திங். ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன். ஸோ சிபி ராமசாமி ஐயர் வை ஹீ கேம் இன் ஸ்பாட்லைட் எதுக்கு அப்படின்றது சொன்னேன். பட் யூ பீப்புள் ஹாவ் டு நோ த ஹிஸ்ட்ரி, நாட் அபவுட் த பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிஸ். ஸோ தட்ஸ் ஆல். இந்த ஸ்டோரியை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வி வில் ஸ்டடி தோஸ் திங்ஸ் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். Okay, the next article related to the National Sports Awards 2022 another announce பண்ணியிருக்காங்க. That's why it came in news. We will see the details. Okay. The National Sports Award வந்து highest award வந்து மேஜர் தயான்சந்த் அவார்ட். அது வந்து கேல் ரத்னா அவார்டுன்னு பேர். தயாச்சந்த் கேல் ரத்னா அவார்டு. இப்போ தான் ரீசெண்டாக the name was changed
ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு அப்படின்றத மேஜர் தயாச்சந்த் இஸ் அ ஹாக்கி பிளேயர். அவரோட நேமில் தான் அந்த ஹையஸ்ட் அவார்டு வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுலே கான்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க ஹையஸ்ட் பாரத ரத்னா இருக்கிற மாதிரி சிவிலியன் கான்ட்ரிபியூஷன் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த அவார்டு கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறவங்க ஹையஸ்ட் லெவலில் வி ஆர் ப்ரொவைடிங் வித் மேஜர் தயாச்சந்த் கேல் ரத்னா அவார்டு. ஸோ அது ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் துரோணாச்சாரி அவார்டு, அது நேம்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். If anybody want to study the names for like State Public Service Commission, you people have to study. துரோணாச்சாரி அவார்டு வந்து எமினன்ட் கோச்சுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. யார் வந்து கோச்சாக ரொம்ப அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவார்ட் பண்ணுவாங்க. அர்ஜுனா அவார்டு வந்து பெர்ஃபார்ம் இந்த பாஸ்ட் 4 இயர்ஸாக, இந்த வருஷம் மட்டும் இல்லை, அதுக்கு முந்தின 4 வருஷம் இஸ் பெர்ஃபார்மிங், அப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டியில் இஸ் குட், தென் ஹி வில் பி அவார்டட் வித் அர்ஜுனா அவார்ட்ஸ். அப்புறம் தயாச்சந்த் அவார்டு வந்து லைஃப் டைம் ஸ்போர்ட்ஸ் அச்சீவருக்கு. ஸோ தயாச்சந்த் கேல் ரத்னா அவார்ட் டிஃப்ரெண்ட், தயாச்சந்த் அவார்ட் மேஜர் தயாச்சந்த் அவார்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இதில் யார் யாருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற நேம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி ஃப்ரம் பை யுவர் ஓன். சரியா? தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி சி விஜில், அதுவும் வந்து வித்தவுட் ரைட்டிங் இன் போர்ட் வி கேன் சி இட். ஸோ people can see here sea vigil அப்படின்றது இட்ஸ் a naval exercise between Indian Coast Guard அப்புறம் இந்தியன் நேவல் ஃபோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் வந்து sea vigil அப்படின்றது. இதை இயர்லி நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2008 26/11 அட்டாக், தாஜ் ஹோட்டல் அட்டாக் வந்து கடல் வழியாக நம்ம நாட்டுக்குள்ளே தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான அட்டாக்ஸ் இனி இருக்கக்கூடாது அப்படின்ற கோஸ்டல் செக்யூரிட்டியை உறுதிப்படுத்துறதுக்காக இட் வாஸ் அவார்டட் இட் வாஸ் லைக் இது வந்து இயர்லி வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வி ஹேவிங் 7516 கோஸ்டல் ஏரியாஸ், அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதை பாதுகாக்கிறதுக்காக வி ஆர் மேக்கிங் திஸ். ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் சி விஜில் இது வந்து இயர்லி எக்ஸசைஸ் கண்டக்டட் பை இந்தியன் நேவி அண்ட் கோஸ்ட் கார்டோட கோஆப்ரேஷனோட. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட், கிட்டத்தட்ட 13 ஸ்டேட்ஸ் வந்து இந்த கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பார்டரிங் ஸ்டேட்ஸ், சி பார்டர் ஸ்டேட்ஸ், இந்த 13 ஸ்டேட்ஸோட கவர்மெண்டோட கோஆப்ரேஷனோட இதை கண்டக்ட் பண்ணுறோம். அது மாதிரி ட்ரோபெக்ஸ் அப்படின்றது தட்ஸ் அண்ட் தியேட்டர் லெவல் ரெடினஸ் ஆப்ரேஷனல் எக்ஸசைஸ். அப்படின்னா டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணும்போது அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றதுக்கான ட்ரோபெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் இயர்லி ட்வைஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் இந்த எக்ஸசைஸை பொறுத்த ட்ரோபெக்ஸ் அப்படின்றதும் சி விஜில் அப்படின்றதும். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஆப்ரேஷன் பார்க்கனே. இதுவும் வந்து நீங்கள் மேப் தான் பார்க்கணும். ஓகே, வாட் யூ பீப்புள் ஆர் சீயிங் இன் த மேப், there is a சாஹேல் ரீஜன் அப்படின்றது சகாரா பாலைவனத்துக்கும் சவானா ஃபாரஸ்ட்டுக்கு இடப்பட்ட பகுதி. இட்ஸ் அ டிரான்சிஷன் ஜோன் அப்படின்பாங்க. ஸோ நீங்கள் இமேஜில் பார்க்கக்கூடிய அந்த மேப் தட் இஸ் செனகல் அப்படின்ற பிளேஸில் ஆரம்பித்து மௌரிட்டானியா, மாலி, அப்புறம் புர்கினா ஃபாசோ, நைஜீரியா, சாட், சூடான், எரித்ரியா வரைக்கும் திஸ் பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் ஷாகேல் அப்படின்னு பேர். இந்த ஏரியாவில் அதிகமான டெரரிஸ்ட் தட் இஸ் அல்கொய்தா தீவிரவாதிகளோட ஆதிக்கம் மலி கண்ட்ரியில் அதிகமாக இருந்துச்சு. இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஃப்ரெஞ்சு வந்து அவங்களோட படைகளை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எப்படி ஆப்கானிஸ்தானில் யூஎஸோட ஃபோர்ஸஸ் இருந்துச்சோ அதே மாதிரி மாலியில் ஃப்ரெஞ்சோட ஃபோர்ஸஸ் வயர் தேர். அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்த ஆக்ஷன்ஸில் ஈடுபட்டாங்க. 2013 they started the project name operation called as Serval அப்படின்னு பேர். 2014 அல்கொய்தா மட்டும் இல்லை மற்ற தீவிரவாத இயக்கங்களையும் தடுக்கிறதுக்காக இது அமைக்கப்பட்டுச்சு. ஆப்ரேஷன் பார்க்கனே அப்படின்னு பேர். ஸோ கவுண்டர் டெரரிசம் கிட்டத்தட்ட 4500 பேட்ரோல்ஸ் பர்சனல்ஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் இங்கே வந்து இந்த கவுண்டர் டெரரிசத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அந்த ஆப்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, வைண்ட் அப் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். So that's all. The final article is about retail inflation. We'll see that.
Okay, so retail inflation கான data was released. So retail அப்படினாலே உங்களுக்கு தெரியும் consumer price index. இது வந்து last month செப்டம்பர்ல it was 7.41. Now it reduced to 6 level mark 6.77. ஸோ இது கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான் இட் கேம் இன் நியூஸ். ஸோ இயர்லி இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், தட் இஸ் ரூரல், அர்பன், அப்புறம் கம்பைன்ட். ஸோ திஸ் வாஸ் ரிலீஸ்டு பை சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அப்புறம் சிபிஐ அக்ரிகல்ச்சரல் லேபர், சிபிஐ ரூரல் லேபர், சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். இந்த 3 டேட்டாவும் ரிலீஸ் பண்ணுறது லேபர் பியூரோ. ஸோ திஸ் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இட்ஸ் லேபர் மினிஸ்ட்ரி. ஸோ சிபிஐ பொறுத்த வரைக்கும் we having datas, it was equated to 100. இதில் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் ஒவ்வொன்றுக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். தட் இஸ் ஃபுட் அண்ட் பிவரேஜஸுக்கு வந்து வெயிட்டேஜ் 45.86. இது வந்து கம்பைன்ட், ரூரலுக்கு தனியாக மாறும், அர்பனுக்கு தனியாக மாறும். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் இக்குவேட்டட் டு 100. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 45.86. இதில் யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்டால் சிபிஐயில் வந்து ஃபுட் அண்ட் பிவரேஜஸுக்கு அதிகமான வெயிட்டேஜ் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இட் இஸ் கரெக்ட். அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ பீப்புள் ஹேவ் டு நோ த டேட்டாஸ். சரி, டபிள்யூபியும் சிபிஐயும் படித்தா போதும். இது தனித்தனியாக நீங்கள் படிக்கலாம். அப்புறம் பான், டொபாக்கோ, அப்புறம் இன்டாக்சிகன்ட்ஸ், அதில் 2.35. அப்புறம் கிளாத், அப்புறம் ஃபுட்வேர், that is 6.53. housing, that is 10.507. அப்புறம் fuel and light 6.84. miscellaneous 28.32. ஸோ இதெல்லாம் சேர்த்து equated to 100. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இது எப்படி எடுப்பாங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு சர்வே. ஹவுஸ் சர்வே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நார்மலாக இப்போ சிபிஐ இந்த அர்பன் இந்த 100 இண்டிகேஷனில் வி ஆர் டேக்கிங். அப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட செலவு வந்து 15,000 வச்சுக்கோங்க ஒரு மந்த்துக்கு. இட் இஸ் இக்குவேட்டட் டு 100 இந்த மந்த்துக்கு. நெக்ஸ்ட் மந்த் போகும்போது இஃப் இட் இன்க்ரீஸ் டு 17,000, ஸோ 2,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூ வில் டூ கால்குலேஷன். That is 15,000 100 divided by 15,000. It's a 17,000. ஸோ இதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 11337 கிடைக்கும். ஸோ இப்போ 100 equated to 100 அப்படின்றப்போ 13.7 is the inflation rate. ஸோ இப்படி தான் இன்ஃப்ளேஷன் கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ ஷார்ட்கட் மாடல். சரியா? ஸோ யூ பீப்புள் ஹேவ் டு நோ ஈஸியஸ்ட் வே டு ஸ்டடி த இன்ஃப்ளேஷன். இன்னும் டபிள்யூபிஏ டேட்டா வரும், அப்போ நான் டபிள்யூபிஏ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வி வில் எண்ட் ஹியர். ஸோ சில ஆர்டிகிள்ஸ் வந்து இன்றைக்கி உள்ளதனால கவர் பண்ண முடியலை, பிகாஸ் 14 ஆர்டிகிள்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ டுமாரோ வி வில் டூ. ஏன்னா கிட்டத்தட்ட 4 days ஆர்டிகிள்ஸ் வி ஹாவ் கவர்ட். சரியா? Now we will see the MCQs. Okay. The first question is, consider the following statements. Statement number 1, the governor of the state has the power to grant pardons, reprieve, respite or remissions of punishment under Article 161 of the Constitution. Statement number 2, the advice of the state cabinet is not binding on the governor in matters relating to the remission of sentences. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither.
Next question. Vangala festival, also known as the festival of 100 drums, is a harvest festival celebrated by which of the following tribes in India? First options are first one the Munda, second one the Beel, third one the Garo, fourth one the Sandal. Question number 3. Consider the following statements correct. இது வந்து correct அப்படின்ற answer பண்ணுங்க. So which are correct? So statement number 1, a currency manipulator is a designation applied by the World Trade Organization. Statement number 2, putting a country under the currency monitoring list would mean that country is artificially lowering the value of its currency to gain an unfair advantage over others. So which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fourth question, with reference to the Paris Climate Change Agreement, consider the following statement. Statement number 1, Paris Climate Agreement replaced the Kyoto Protocol. Statement number 2, it aims to limit global warming to well below 2.5 degrees Celsius compared to pre-industry levels. Which are the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 5. The Battle of Balong was the only counterattack India could manage in 1962 India-China war. It is located in which of the following states? A, Arunachal Pradesh, B, Sikkim, C, Nagaland, D, Gujarat. So that's all. Now we will see the answers for the previous one. So 11th order answers, MCQ order answers. First one answer is B, second one D, third A, 4B, 5A. First one B, second D, third A, 4B, 5A. So that's all. Mains answer rating question. Methane is thought to be 80 times more efficient than carbon dioxide at trapping atmospheric heat in the 20 years following its release. Discuss how Mars, that is methane alert response system, a new alert system would help to keep the temperature rise below 1.5 degrees Celsius. So answer the question and send to me. So that's all. Thanks a lot for joining with us.